எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல நான் 1 கிலோ அளவுக்கு 5020 பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி தான் உங்களுக்கு முறுக்குக்கு நல்லாயிருக்கும். மாவும் கொஞ்சம் நிறையா வரும். இப்போ இதை ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்து கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியிலேருந்து வடித்தாச்சு. இப்போ இதை நல்லா மொட்டை மாடியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயணும். எந்த அளவுக்கு நம்ம காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு ரொம்ப நாளைக்கு எதுவும் ஆகாது. இது ஒரு 6-7 மாதம் கூட நம்ம வச்சு நம்ம எப்போ வேணுமுனாலும் முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அரிசி காய வைக்கும் போதே நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு நான் 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து ரொம்ப கலர் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு லைட்டாக வறுந்தால் போதும். நம்ம பருப்பு பொடிக்கெல்லாம் அரைக்கிற அளவுக்கு நமக்கு வறுக்க வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். நல்லா ஃப்ளேவர் வரும்போதுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது பாதி அளவுக்கு வறுந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்து வறுத்த அதே பேனில் அந்த ஹீட்லேயே நம்ம 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பார்த்துட்டா கொஞ்சம் சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து கடிச்சா உங்களுக்கு நல்லா சத்தம் வரணும். அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டால் தான் மாவு நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதையே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாமல் தான் நமக்கு முறுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து முறுக்கு செஞ்சுக்கலாம். நான் இப்போ 1 கிலோ அளவு அப்படியே எடுத்திருக்கேன். 1 கிலோ மாவுக்கு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அடுத்தது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம்னா தண்ணியில் போட்டு கரைச்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். வேணும்னா வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஓமமும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப எள் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் எள் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாவோட முடிச்சாச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை இந்த மாவோடு சேர்க்குறேன். ஹீட் பண்ணி மாவோடு சேர்க்கும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது அடுத்தது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். 4.5 கப் அளவுக்கு சேர்த்தோம்னா மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த 1 கிலோ மாவுக்கு. இப்போ இதை நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேன். நமக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டாலும் உங்களுக்கு புழிய கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டாலும் முறுக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டே வராது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறுக்கு குழலில் போட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சதுனால உங்களுக்கு சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. முறுக்கும் உங்களுக்கு நல்ல ஷேப்பில் வருது. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டாலும் உங்களுக்கு முறுக்கு வேக ரொம்ப லேட்டாக ஆகும். ஒரு ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக வராது. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புழியறதுக்கு. இப்போ நான் தேவையான அளவு ஆயில் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கை இது உள்ளே போட்டுக்கலாம். 2 இல்லை 3 முறுக்கு போடுற அளவுக்கு நான் காய வச்சுருக்கேன். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால. அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. இப்போ 2 முறுக்கையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முறுக்கு வேக ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இப்போ இது ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம இப்போ திருப்பி விட்டோம்னா இன்னொரு சைடும் உங்களுக்கு முறுக்கு வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு 2 சைடும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மாவு அளவு போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான முறுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.